ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மகாநதி சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேத்திக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, காவேரி ஸ்கூல்லேருந்து வருவாங்க. இன்றைக்கி உன்னை பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்ற மாதிரி தான் எபிசோடை முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்க்க வராங்க, நீ ரெடி ஆகு அப்படின்ற மாதிரி தான் சாரதா காவேரி கிட்ட சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா, காவேரிக்கு கோவப்பட்டு எத்தனை வாட்டி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நான், எனக்கு பொண்ணு பார்க்கறதுலாம் விருப்பம் கிடையாது, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத போது நீங்கள் எதுக்கு என்னை வற்புறுத்துறீங்க, எனக்கு இதில் சுத்தமாக விருப்பமே இல்லைன்னு எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சாரதா கிட்ட சொல்லும் போது சாரதா என்ன பண்ணாங்க, உடனே கங்காவுக்கு கால் பண்ணி நான் சொன்னேன் இல்லை, அவள் பொண்ணு பார்க்க வராங்கன்னா தக்கன்னு குதிப்பா இல்லை, அவள் குச்சின்னு இருக்கிறா, நீயே அவகிட்ட பேசு அப்படின்ற மாதிரி சாரதா கங்கா கிட்ட கால் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் கங்கா காவேரி கிட்ட கேட்குறாங்க, என்னடி உன் பிரச்சனை, லைஃப் லாங் இப்படியே தனியாகவே இருக்கணுன்றது விருப்பப்படுறியா, இப்போ என்ன உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்குது பிடிக்கல, அது அவங்க பார்த்துட்டு போக போகிறாங்க, உனக்கு கல்யாண விருப்பம் இருந்தால் பண்ணு, இல்லைன்னா விட்டுடு, சும்மா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு நிற்க போகிறேன், இதில் என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் கங்கா சொல்லுவாங்க. இப்போது உனக்கு எனக்கு கல்யாணத்தில் விருப்பமே இல்லை, நீ எதுக்கு என்னை ட்ரெஸ் பண்ணிட்டு நில்லுன்றது யாருமே எனக்கு என்ன விருப்பம் இருக்குதா இல்லையா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆசைப்படுறேன் இல்லைன்னு அது எதுவுமே என்னை யாருமே கேட்கவே மாட்டிங்களா, உங்களோட விருப்பத்துக்கு தான் நான் இருக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் காவேரி கங்காவை பார்த்து கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ட்ரெஸ் பண்ணிவிட்டு நில்லு, உனக்கு ட்ரெஸ் பண்ண முடியலனாலும் அம்மா உன்னை அழகாக ரெடி பண்ணி கொண்டு நிற்க வைப்பாங்க, சும்மா நில்லு, அதை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. உடனே பொண்ணு பார்க்குற சீன் தான் வருது. இவங்க நிற்கிறாங்க. இப்போ காஃபியெல்லாம் கொடுத்து விட்டுட்டு பார்த்திங்கன்னா, பையன் வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு விருப்பம் இருக்குது இல்லைன்றது கிளியராக சொல்லிவிடுங்க, அடுத்தது நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு போவாங்க. சாரதாவுக்கு பார்த்திங்கன்னா இதில் விருப்பம் தான், ஆனால் காவேரிக்கு கோவப்பட்டுக்கிட்டு முறைச்சிக்கிட்டே சாரதாவை பார்த்துக்கிட்டு தான் நிற்பாங்க. பாரு எவ்வளோ ஜாலியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டே நிற்பாங்க சாரதாவை பற்றி. அவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா காவேரிக்கு கோவம் கத்துவாங்க, பூ எல்லாம் எனக்கு தேவையா அப்படின்ற மாதிரி பூவை விசிறி அடிச்சுட்டு, எனக்கு விருப்பமே இல்லாதது ஒன்று நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு செஞ்சிங்கன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன், நீ தயவுசெய்து நாளைக்கு ஃபோன் பண்ணி அவங்க கேட்டாங்கன்னா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, தயவுசெய்து நீங்கள் வர வேண்டாம், வேறு இடத்துல பொண்ணு பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கிளியராக சொல்லிவிடு அப்படின்ற மாதிரி தான் காவேரி சாரதா கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அன்பரசும் ராதாவும் தான் சாரதாவை சந்திக்கிறாங்க. எப்படி நீ ஏன் என் எதிர்க்கல நின்ன பார்த்தியா, நான் ஏற்கனவே உன்னை நான் பார்த்தேன், அன்றைக்கி என்னால் உங்கள்கிட்ட பேச முடியாத போச்சு, இன்றைக்கி நீ ஏன் என் காருக்கு முன்னாடி நிற்கிற அளவுக்கு ஆயிடுச்சு பார்த்தியா அப்படின்ற மாதிரி தான் அன்பரசு பேச ஆரம்பிக்கிறாங்க. ராதாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சாரதா தான் பேசுகிறாங்க. எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சாரதா கேட்டதுக்கு, நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம், உங்களை பார்க்காத வரலையும் நான் நல்லா தான் இருந்தேன், உங்களை பார்த்துட்டல இனி எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் அன்பரசு பேசுகிறாரு. உடனே சாரதா என்ன கேட்குறாங்க, என் பேத்தி எப்படி இருக்கிறா, நல்லா இருக்கிறாளா அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. உடனே ராதா பேத்திக்கு என்ன, அவள் நல்லா தான் இருக்கிறா, நல்லா தான் வளர்த்துக்கிறாங்க, நல்லா தான் பார்த்துக்கிறாங்க அவளை அப்படின்ற மாதிரி தான் சொல்லின்னு இருக்கிறாங்க. என் பேத்தியை நான் பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி சாரதா கேட்டதுக்கு, பார்க்க முடியுமா, அவங்க என்ன இங்கே இருக்கிறாங்களா, அவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவ்வளோ கடல் தாண்டி இருக்கிற இடத்துல இருக்கிறாங்க, அவங்கள என்ன இங்கேயே பார்க்க முடியும், இங்கேயே இருக்க முடியும், மறுபடியும் நான் பேத்தி பார்க்க வரேன், பொண்ணை பார்க்க வரேன் அப்படின்ற மாதிரிலாம் உறவு கொண்டாடிக்கிட்டெல்லாம் வர வேண்டாம், அவங்க உறவே வேண்டான்னு தானே நாங்கள் தனியாக 5 வருஷமாக நிம்மதியாக இருந்தோம், என்றைக்கு உங்களை பார்த்தோமோ அன்றைக்கே எங்கள் நிம்மதியெல்லாம் போச்சு அப்படின்ற மாதிரி தான் அன்பரசை சாரதாவை திட்டுறாங்க. எங்களை விட்டு நீங்கள் கண்காணாத தூரமாக இருப்பீங்க தானே சொன்னீங்க, சொந்த ஊருக்கே போய் இருக்கிறது தானே சொன்னீங்க, அப்புறம் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இல்லை காவேரிக்கு இங்கே வேலை கிடச்சிது அதனால தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்ற மாதிரி சாரதா சொல்லுவாங்க. இத்தனை வருஷமும் நாங்கள் மதுரையில் இருந்தோம், இப்போ தான் வேலை கிடச்சிது, 2 வாரம் தான் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் சாரதா பேசுவாங்க. நீங்கள் சொல்கிறது எதையுமே இன்றைக்கி வரலையும் செஞ்சதே இல்லையே, அது எப்படி அப்படின்ற மாதிரி தான் அன்பரசு சாரதா பார்த்து கேட்பாங்க. இத்தனைக்கும் நாங்களும் இந்த ஊர்லெல்லாம் கிடையாது, ஒரு வேலை விஷயமாக தான் இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம், பார்த்துட்டு 2 நாளில் நாங்கள் கிளம்பி போயிடுவோம்,
தயவுசெய்து எங்கள் கண் முன்னாடி நீங்கள் வந்து நிற்காதீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து அன்பரசு பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. உடனே பார்த்தீங்கன்னா பாப்பாவை தான் காமிப்பாங்க. பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஊஞ்சலில் விளையாடின்னு இருப்பா. அப்புறம் கீழே விழுந்த மாதிரி தான் காமிப்பாங்க. ஊஞ்சலில் விளையாடுறதுக்கு முன்னாடி வந்து காவேரி வந்து பாப்பாவை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாங்க. அவள் பேசுனது எனக்கு அம்மா இல்லை, எனக்கு உங்களை பிடிச்சிருக்குது அப்படின்ற மாதிரிலாம் காவேரி வந்து அதை யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து கீழே விழுந்துருவா. விழுந்து அடிபட்டு ரத்தம் வர மாதிரி தான் காமிப்பாங்க. ரத்தம் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் உடனே பண்ணிவிட்டு இன்னொரு டீச்சர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் பாப்பாவை வந்து அவங்க வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து கூட்டின்னு போக சொல்லிவிடுங்க. நான் பிரின்சிபால் மேடம் கிட்ட சொல்லிடுறேன். நீங்கள் அவங்க வீட்டில் சொல்லி வந்து கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. காவேரி உடனே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இவர் அன்பரசு வந்து விஜயோட தாத்தா கிட்ட வந்து பேசின்னு இருப்பார். இந்த மாதிரி நான் தெளிவாக சொல்லிட்டேங்க மாமா, நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, நான் இந்த ஊர்லேயே கிடையாது, ஒரு வேலை விஷயமாக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறேன். இங்கே வந்து இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு தெரியாது, அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. அவங்க வந்து குழந்தைய கூட்டிகிட்டு போகணும், குழந்தை கூட இருக்கணுன்ற அந்த மோட்டிவில் வரலன்றது கிளியராக தெரிஞ்சுது. காவேரி வேலை விஷயமாக தான் இங்கே வந்திருக்கிறாங்கன்றது அதுவும் தெளிவாக தெரிஞ்சிடுச்சு இல்லைங்களா? எதுக்கு பயப்படுறீங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்து ராதா வந்து கேட்குறாங்க. அப்படி இல்லைம்மா, நம்ம எங்கேயோ இருந்தோம், 5 வருஷம் எந்த ஒரு டச்சும் இல்லாத இருந்தோம், திருப்பி ஒரே ஊரில் 2 பேர் இருக்குதுன்னா இதுதான் விதியா அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜயோடைய தாத்தா வந்து கேட்பாங்க. உடனே வந்து அன்பரசு என்ன சொல்லுவார்னா, எதுவுமே கவலைப்படாதீங்க மாமா, நாங்கள் தான் கூட இருக்கிறோம் இல்லையா, அப்படியே எதனா பிரச்சனைனா உடனே கால் பண்ணுங்க, நாங்கள் வரப்போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் பேசின்னு இருக்கும்போது விஜய் வருவாங்க. என்ன சீரியஸாக பேசின்னு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இல்லைப்பா நாங்களே என்றைக்கே ஒரு நாள் தான் வரோம், அதனால் எல்லா கதையும் பேசுகிறதுக்கே டைம் சரியாக இருக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசின்னு இருப்பாங்க. உடனே வந்து விஜய்க்கு கால் வரும் ஸ்கூல்லேருந்து. காவேரி தான் விஜய்க்கு கால் பண்ணுவாங்க. ஹலோ அப்படின்னும்போது இவங்க காவேரி வாய்ஸ் மாதிரி இருக்குதுன்றதுனால அமைதியாக என்ன பண்ணுவார், செகண்ட் வந்து அமைதியாகவே இருப்பாங்க. திருப்பி ஹலோ ஹலோ அப்படின்ற மாதிரி காவேரி கேட்டதுக்கு இவங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாத, ஹலோ சொல்லுங்கள் யார் வேணும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டதுக்கு, இல்லை இந்த மாதிரி பாப்பா படிக்கிற ஸ்கூல்லேருந்து பேசுகிறோம், மிஸ்ஸு பேசுகிறேன், நான் கிளாஸ் டீச்சர் விளையாடிக்கிட்டு இருந்தால் கீழே விழுந்துட்டா கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது அவளுக்கு, நீங்கள் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, நாளைக்கு கொண்டு வந்து ஸ்கூலில் விடுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி வந்து விஜய்கிட்ட பேசியிருப்பாங்க. விஜய் வந்து பார்த்திங்கன்னா காரில் வந்துன்னு இருக்கும்போது இது வாய்ஸ் வந்து காவேரி வாய்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து எபிசோடை வந்து முடிப்பாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா காவேரி வந்து விஜயை பார்க்குற மாதிரி தான் வந்து கொண்டு போவாங்க. கிளாஸ் டீச்சரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் விஜய் வந்து பிரின்ஸிபலை வந்து கேட்பாங்க. அவங்க கிளாஸில் அங்கே இருக்கிறாங்க, நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து காவேரி காமிக்க மாட்டாங்க தான் நான் நினைக்கிறேன். வேறு டீச்சர் தான் வந்து பாப்பாவை வந்து இப்போ விஜய்கிட்ட கொண்டு போய் விடுற மாதிரி தான் காமிப்பாங்க. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் காமிச்சிட்டாங்கன்னா வந்து கதை வந்து அவ்வளோ சீக்கிரம் முடிக்க மாட்டாங்க இல்லையா? அதனால் கண்டிப்பாக வேறு ஒரு டீச்சர் தான் கொண்டு வந்து விஜய்கிட்ட விடுற மாதிரி விட்டுட்டு, நாளைக்கு வந்து அவங்க கிளாஸ் டீச்சரை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க பாப்பாவை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. பாப்பாவை நேராக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பேண்டேஜ் மாதிரி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி பாப்பா கிட்ட கேட்கும்போது, நான் விளையாடிக்கிட்டு இருந்தேன்ப்பா, கீழே விழுந்துட்டேன், அந்த மிஸ்ஸு தான் என்னை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு காயத்துக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டாங்க, எனக்கு தொடச்செல்லாம் விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, ரொம்ப நல்ல மிஸ்ஸாக இருக்கிறாங்களே, பேர் என்னன்னு கேட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, எனக்கு பேர் தெரியாதுப்பா, மிஸ்ஸுன்னு தான்ப்பா சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி மறுபடியும் தான் வந்து பாப்பா அந்த விஷயத்த சொல்லுவான். சார் நாளைக்கு மிஸ்ஸு பேர் என்னன்னு கேட்டுக்கிட்டு வா அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் வந்து பாப்பா கிட்ட சொல்லி அனுப்புவாங்க. சரிப்பா, நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து பாப்பா சொல்லுவான். ஒரு வகையில் கதையை எப்படி கொண்டு போவாங்க, அப்படி இல்லைன்னா விஜய் வந்து காவேரி பார்க்குற மாதிரி கொண்டு போயிட்டு விஜய் வந்து காவேரி கிட்ட பேசுகிற மாதிரி தான் கொண்டு போவாங்க. எப்படி இருக்கிற காவேரி, ஏன் என்னை பார்க்க வரல, என்கிட்ட ஏன் பேச வரல, பாட்டி வந்து நீ இறந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு சொன்னாங்களே அப்படின்ற மாதிரி வந்து விஜய் வந்து பேச ஆரம்பிப்பார். காவேரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாதனால, நீங்கள் என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரிலிங்க சார், உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் அம்மாவுடைய அப்பா தானே அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க பேசுகிற மாதிரி தான் கொண்டு போவாங்க. அப்படி கொண்டு போகும்போது, என்ன காவேரி, நான் யாருன்றது உனக்கு தெரியலையா, இது நம்ம குழந்தை அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் வந்து
வந்து சொல்கிற மாதிரி தான் எடுத்துகிட்டு போவாங்க. நம்ம குழந்தைய எனக்கு நீங்களே யாருன்னு தெரியலன்னும்போது எப்படிங்க நம்ம குழந்தையாக முடியும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொன்று, என் கனவுல அடிக்கடி நீங்கள் வருவீங்க, ஆனால் எனக்கு கிளியராக வந்து அந்த கனவு வந்து கன்ஃபார்மாக ஒரு கிளியராக எனக்கு தெரியாது. நானே அந்த குழப்பத்தில் இருக்கிறேன். நீங்கள் வேற ஏங்க என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி வந்து விஜய்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்த வந்து தாத்தா கிட்ட கேட்டால் தான் கிளியரன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் வந்து கிளம்பி வீட்டுக்கு போகிற மாதிரி தான் காமிப்பாங்க. வீட்டுக்கு போயிட்டு தாத்தாவை பார்த்து பேசுகிற மாதிரி தான் கதையை கொண்டு போவாங்க. அப்படியே நாளைக்கான எபிசோடை வந்து முடிப்பாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எந்த தளத்தில் கொண்டு போகிறாங்கன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.